श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां विग्रहोपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां विग्रहोपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानक्षाणबुद्धरीक्षं दयानिधिदेहवृतां शरण्यम् देवमहग्रीवं प्रपद्ये शन्तु मे देव सदा त्वदीया दयाद्रङ्गान् कटाक्षाः श्रोत्रेषुंसामृतं क्षरन्ति सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पारदेशनाथाय विदग्धगोष्ठी समराङ्गनेषु जिगीर्त्वमेकविदार्थ्येन्द्र विभाकृतिमानमभिवेया व्याख्यामुद्रां करसरसिजय पुस्तकं शृङ्गचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकृतिरे मृदेकेन षण्णः अम्लोनश्रीरमृतविदेयं सुविप्लावेन् माम् आविर्भूयादनगमयि मा मानसे वागधीशः. So last week we have done first 6 questions. Let me explain you slightly. Okay, so who is called father of Sanskrit dramas? Why? Okay va, father of drama na Samskrita நாடகத்தின் தந்தை. சம்ஸ்கிருத நாடகத்தின் தந்தை யார், ஏன், இதான் கேள்வி. சரியா? ஆன்சர் வந்து மகாகவி பாசஹா. ஆன்சர் வந்து மகாகவி பாசஹா. ஓகேவா? இவர்தான் வந்து நாடகத்தின் தந்தை, நாடக உலகின், சம்ஸ்கிருத நாடக உலகின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்களாம் குழந்தைகள். ஓகே, இருந்தாலும் நான் சொல்றேன், பெரியவாள் இருப்பா இதுல. இவர் வந்து 13 சான்ஸ்கிரிட் டிராமாஸ் மட்டுமே எழுதியிருக்கார். சம்ஸ்கிருத டிராமாஸ் எழுதியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி இவருடைய டைம் வந்து ப்ரீ காளிதாசன் டைம். ஓகே, ப்ரீ காளிதாசன், அதாவது பிசில இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, காளிதாசன் இவரை வந்து சொல்றார், தனக்கு யார் மாடல் அப்ப சொல்லும்போது 3 பேரை சொல்றார். பாச, சௌமில்ல, கவிபுத்திரன் சொல்லி 3 பேரை சொல்றார். அப்போ பாசன் அப்படின்றது யாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சௌமில்லன்னால யாரும் தெரியாது, இன்னைக்கு யாரும் தெரியாது. கவிபுத்திரனால யாருன்னு யாருக்குமே இதுவரையிலும் தெரியாது. ஆனா பாசனை பத்தி தெரிய வந்தது 1903 AD. இந்த இயர் 1903 கேரளால திருவனந்தபுரம் லைப்ரரியில கணபதி சாஸ்திரின் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிசர்ச்சர், இந்த பெரிய ஸ்காலர். அவர் வந்து, அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, ஊரா போக வேண்டியது, ஓலைச்சுவடி எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியது, இதான் வேலை. அவர் இந்த ஓலைச்சுவடி என்ன பண்ணுவா, என்ன நடக்கும் அப்படின்னா, ஓலைச்சுவடியை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆத்துல வந்து டெர்மைட் வந்துடும், அதாவதுனா செல்லு பூச்சி வந்துடும். மழை பெஞ்சதுன்னா அப்படியே அந்த புக்கெல்லாம் அப்படியே வச்சது அப்படியே அடையா பிடிச்சுடும். குழவி கூடு கட்டும், நிறைய இருக்கும் புஸ்தகம், குழவி கூடு கட்டும், எல்லாம் இருக்கும். ப்ரிசர்வேஷன் மெத்தட் இருக்கிற இன்னைக்கு பிளாஸ்டிக்னு ஒரு ஐட்டம் இருக்கு இல்லையா, அதை வச்சு சுத்தினாக்க ஒன்றும் ஆகாது. அப்பெல்லாம் அது கிடையவே கிடையாது. அப்பெல்லாம் துணியை வச்சு சுத்துவா, பரன் மேல போட்டு வைப்பா, இங்க அங்கன்னு வைப்பா. எனக்கே ஒரு சமயம் ஆயிடுச்சு, ஒரு குக்கிராமத்துக்கு போயிருந்தேன். கையில வந்து ஒரு சம்ஸ்கிருத புஸ்தகம், நல்ல புஸ்தகம், யாரோ பெரியவர் கொடுத்துருந்தார். அந்த புஸ்தகத்தை வச்சிருந்தேன். கிராமம் தானே சொல்லிட்டு என்ன பண்ணேன், மத்தியானம் சாப்பிட்டுட்டு பட்டுன்னு தூங்கினேன். அப்படியே தரையிலேயே பட்டுன்னு தூங்கிட்டேன். என் தலைமாட்டுல வந்து ஓரமா, சிவத்தோரமா என்ன பண்ணேன், இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு படுத்துன்னு தூங்கிட்டேன். அது ஆன்மீக கிரந்தம் நினைக்கிறேன், ஆன்மீக கிரந்தம். இது நடந்தது ஆச்சு 40 வருஷம் ஆகும், 30 வருஷத்துக்கு 30-35 வருஷம் ஆகும். வச்சுன்னு படுத்துட்டு தூங்கிட்டேன். தூங்கிட்டு எழுந்தேன். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கியிருப்பேன். எழுந்துட்டு என்ன பண்ணேன், அப்படியே போய் புஸ்தகத்தை மறந்துட்டேன், எடுத்துக்கல. அப்படியே போய் சுத்திட்டு என்ன பண்ணேன், சாயங்காலம் 6 மணிக்கா வந்தேன். மத்தியானம் படுத்துட்டவன் சாயங்காலம் 5-6 மணிக்கா வந்தேன்.
வந்தா புஸ்தகத்தை எடுத்தா புஸ்தகத்துல சைடு மொத்தம் காணும், எல்லாம் செல்லு பூச்சி அப்படியே அடையா பிடிச்சிட்டு புஸ்தகத்துனா புஸ்தகம் தூக்க முடியல, அப்படியே பிடிச்சிட்டு செல்லு பூச்சி அப்படியே சாப்பிடுறது சைடு மொத்தத்தையும், கீழே அட்டையை சாப்பிடுறது அந்த அளவுக்கு. அப்படின்னா கிராமத்துல எப்படின்னு பாத்துக்கணும், புஸ்தகம்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அந்த மாதிரி அரிச்சு போயிடும். அவ என்ன பண்ணுவான்னா அந்த வீணா போன புஸ்தகத்தெல்லாம் என்ன பண்ணுவான்னா எப்படி அதை எரிக்க கூடாது, புஸ்தகம் இல்லையா, புஸ்தகத்தை நீங்க நம்மளாம் பேப்பர் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு எரிச்சிடுறோம், அப்பெல்லாம் எரிக்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, மழை பெஞ்சு ஜலம் வருது இல்ல, ஆறுல ஜலம் வரும், ஆத்துல தூக்கி போட்டுருவான், அவ்வளவுதான். இதுதான் நடக்கும், வருஷம் நடக்கும். இது அடியனுக்கு நடந்திருக்குது. நான் தஞ்சாவூர் பக்கம் அந்த ராஜமன்னார்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் சைட்லாம் நிறைய போய் புஸ்தகத்தெல்லாம் தெரிஞ்ச அடியன்கிட்டே ஒரு 80 ஓலைச்சுவடி இருக்கு. அதை நான் இப்ப ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து இதுல பிரிட்டிஷ் லைப்ரரியில லிஸ்ட் ஆயிடுற அளவுக்கு பண்ணி இருக்குது. அது இந்த லிஸ்ட்ல கிடைக்கும். அது இப்ப நான் இது பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு அதெல்லாம் புஸ்தகத்தெல்லாம். போய் கிராமமா போய் புஸ்தகத்தெல்லாம் வாங்கினேன். அப்பாவா சொன்னா நல்ல வேலை வந்து இல்லைன்னா அடுத்த மாசம் ஆடி மாசம் பெய்யுற மழையில புது புனல்ல தூக்கி போட்டுட்டு இருப்பேன் எல்லாத்தையும் சொல்லி ஒரு 15-20 புஸ்தகம் கொடுத்தாரு அப்படின்னு கிட்ட. அவன் என்ன பண்ணுவான்னா புஸ்தகம் தேவையில்லை, ஏன்னா பிரிண்ட் வந்துட்டு இல்லையா, ஆனா தூக்கி போட்டுருவாங்க. அதனால இவர் என்ன பண்ணாரு, கனகசாஸ்திரிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா போய் எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா இடத்துலயும் போய் அந்த புஸ்தகத்தை ஓலைச்சுவடிகள்லாம் வாங்கி வைக்கிறது தான் அவருடைய வழக்கம். வாங்கினார், எக்கச்சக்கமா வாங்கிட்டார், 2 லட்சம் 2.5 லட்சம் புக்கு வாங்கிட்டார், கலெக்ட் பண்ணிட்டு அவர் கீழே வந்து பெரிய ரிசர்ச்சே நடக்கிறது. உடனே புஸ்தகத்தெல்லாம் ஆராயிறாரு. சரி, இனிமே புஸ்தகத்தை போறோம் வாங்கினது வரலாம் என்ன இடத்த மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம கிளீன் பண்றாரு, எல்லாத்தையும் கிளீன் பண்றா. ஒரு பெரிய டீமை போட்டு கிளீன் பண்றா. கிளீன் பண்ணி அடுத்து வந்து லிஸ்டிங்னா நேம் லிஸ்டிங். இப்ப என் புஸ்தகத்தையும் அப்படிதான் பண்ணா. என்கிட்ட 78 புஸ்தகமும் இன்னும் இருக்கு, 76 78 அந்த கோஷ கிரந்தம் தாளபத்திர கோஷ கிரந்தங்கள் இருக்கு. போய் லிஸ்டிங் எல்லாம் போட்டா. நம்ம சாஸ்திர கிரந்தங்கள்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, நிறைய ஆகமங்கள்லாம் தான் இருக்கு. ஆகமங்கள் அது இது ஒரு மருந்து கிரந்தங்கள் அதெல்லாம் இருக்குது. அதுல என்ன ஆச்சு, அவர் எடுத்து பார்த்ததுல பேரே இல்லாத யார் எழுதினான்னே தெரியாம நிறைய நாடகங்கள்லாம் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 18-20 நாடகங்கள் கிடைச்சது. ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது எல்லாமே. அதெல்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ண எடுத்து பார்த்தாக்க 13 டிராமா ஒரே மாதிரி அச்சுல பார்த்த மாதிரி முதல்ல ஆரம்பம் ஒரே மாதிரி இருக்கும், கடைசியில ஒரு ஸ்லோகம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ராஜாவுடைய பேரை மென்ஷன் பண்ணி முடிக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் ரிசர்ச் பண்ணாக்க அந்த மகாகவி பாசனுக்கு உண்டான பெருமை தெரிஞ்சது. என்னன்னா சூத்திரதார கிருதாரம்பைஹி நாடகைஹி பகுபூமிகைஹி சபதாகைஹி யசோலேபே பாசோ தேவகுலைரிவ அப்படின்னு சொல்லிட்டு பாசனை பத்தி ஒரு பெரிய அவன் வந்து பெரிய தேவன் அப்படிங்கிறான், பெரிய கடவுள் அவன். எதுக்கு சம்ஸ்கிருத நாடகத்துக்கு கடவுள் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெருமையை வந்து பேசுறான். சூத்திரதார அதாவது நாடகத்தினுடைய இதையே மாத்திட்டாரு, எல்லாத்தையுமே மாத்தி எழுதினார் எல்லாத்தையும். பிரமாதமான 13 டிராமா. அதுல 5 வந்து ஒன் ஆக்ட் பிளேனா சிங்கிள் ஆக்ட், அந்த மாதிரி அவர் எழுதினார். அதனால இவரை ஃபாதர் ஆஃப் சான்ஸ்கிரிட் டிராமாஸ்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் பாசன். அருமையான புஸ்தகங்கள் என்னது அவருடைய இது வந்து பிரதிஜா யோகந்தராயணம், இந்த சொப்னவாசவதத்தம்ன்ற டிராமா வந்து உத்தமோத்தமமா. அதுதான் நெருப்புல போட்டா கூட நெருப்பு தான் அழிஞ்சு போயிடுமா, அந்த புஸ்தகம் வந்து அழியாதான், அந்த அளவுக்கு புஸ்தகத்தினுடைய பவரான் அப்படின்னு சொல்லிட்டு பாசனுடைய பெருமையை பத்தி சொல்லும் பொழுது சொல்றது உண்டு. அடுத்தது அதுல என்ன விசேஷம்னா ஓரங்க நாடகங்கள். 2வது அபிஷேக நாடகம்னு ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும், பிரமாதமா இருக்கும். எல்லாமே கர்ணபாரம், மத்தியம வியாயோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 13 டிராமாக்கள். அதனாலதான் அவன் வந்து நாடகத்தின் தந்தை அப்படின்வான். அடுத்தது who was the author of அபிஞான சாகுந்தலம்? எல்லாருக்குமே தெரியும், காளிதாசன், மகாகவி காளிதாசன். இதுல என்ன சொல்லுவா அப்படின்னா, இதை பத்தி சொல்லும் பொழுது சாகுந்தலம் எல்லாம் சகுந்தலையினுடைய கதை. விஸ்வாமித்திரருக்கும் மேனகிக்கும் பிறந்தவர்
சகுந்தலா. அவ கண்வ மகர்ஷியுடைய ஆசிரமத்துல வளர்றா. துஷ்யந்திர மகாராஜா வரான், கல்யாணம் பண்ணிக்கிறான், விட்டுட்டு போயிடுறான். அப்ப அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை வந்து 7 வருஷம் ஆகியும் வந்து அவன் கூட்டின்னு போல. துஷ்யந்தன்றவன் வந்து அயோத்தியனுடைய ராஜா அவன் கூட்டின்னு போல. அப்புறம் கண்வர் வந்து அனுப்புறான்னு சொல்லி கதையெல்லாம் போகுது. இது என்ன ஆறுது, இந்த ராஜா வந்து இவங்கிட்ட காளிதாசன் கேட்கிறான், நீ நிறைய எழுதியிருக்க காவியங்கள் நாடகங்கள்லாம் எழுதியிருக்க, சகுந்தலையை பத்தி ஒரு டிராமா எழுதுன்னு. அப்ப அவனுக்கு அப்ப வயசு அவனுக்கு 80க்கு மேலையான், அவனுக்கு நிறைய வயசாயிடுச்சான் அவனுக்கு. அருமையான டிராமா இது. ஆனா ரொம்ப நாளா அவன் எழுதாமலே இருந்தானா. ஏன் அப்படின்னாக்க, துஷ்யந்தன் வந்து மகாபாரதப்படி அதுல மோதிரம் இதெல்லாம் வரும், அது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரிஜினல் மகாபாரத கதையில கிடையாது. ஏன்னா மகாபாரதத்துல எடுத்ததுதான் சகுந்தலனுடைய கதை, அதுல கிடையாது. அவன் வந்து நாடகத்துக்கு, அதாவதுன்னா இந்த இவருக்கு துஷ்யந்தன் வந்து கதாநாயகனா வர்றதுக்கு லாய்க்கு கிடையாது நாடகத்துல. நான் எப்படி எழுதுவேன்னு சொல்லி யோசனை பண்ணும் பொழுதுதான் அப்போ வந்து அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது. தாட் ப்ராசஸ்ல என்ன பண்றாருனாக்க, அது அவனுடைய தப்பு இல்ல, சாபம்ன்ற மாதிரி சொல்லி கதையெல்லாம் மாத்திக்கிட்டு எழுதுறார். இந்த அபிஞான சாகுந்தலத்துல கண்வ மகரிஷி வந்து சகுந்தலைக்கு உபதேசம் பண்ணுவார். அதெல்லாம் பிரமாதமான இடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். 4 ஸ்லோகம், அருமையானது, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அப்படிப்பட்ட உத்தமமான டிராமா இது. காளிதாசஸ் சர்வஸ்வம் அபிஞான சாகுந்தலம் சொல்லிட்டு சகுந்தலத்தை வந்து காளிதாசனுடைய மொத்த படைப்பு அப்படின்னுவோம், அவருடைய முழு படைப்புன்னு. அப்படிப்பட்ட அருமையான டிராமா இது. Who was the court next? Who was the court poet? King Harshavardhana. பாணபட்டா, மகாகவி பாணபட்டா இவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து ரொம்ப, இவன் அப்பாவுக்கே ஃப்ரெண்ட். அவர் யாருக்கு? ஹர்ஷவர்தனுடைய அப்பா பிரபாகரவர்தனன்னு பேரு. இவனோட அண்ணன் ஒருத்தர் தான், பேர் வந்து மறந்து போச்சு. இவனுக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அக்கா உண்டு, 2 பேருக்கு ஒரு அக்கா உண்டு. எல்லாம் மறந்து போச்சு கதையெல்லாம். என்ன ஆறுது, அந்த ராஜ்யவர்தனன், அண்ணா பேரு ராஜ்யவர்தனன், தம்பி பேரு ஹர்ஷவர்தனன், அப்பா பேரு பிரபாகரவர்தனன். பொண்ணை வந்து பக்கத்துல கிரகவர்மான்னு ஒரு ராஜா, கண்ணோஜ் ராஜ்யத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அப்ப என்ன ஆறுது, வங்கதேசத்தினுடைய ராஜா வந்து பொறாமையில என்ன பண்றான், முதல்ல கண்ணோஜ் அந்த இதுல வந்து நாட்டுக்குள்ள பூந்து கலவரம் பண்ணி ராஜாவை தந்திரமா கொன்னுடுறான், இந்த கிரகவர்மாவை, இவருடைய மாப்பிள்ளை. உடனே என்ன பண்றான், ராஜ்யவர்தனன் வந்து படையெடுத்துன்னு போறான், போய் எல்லாரையும் ஜெயிச்சிடுறான். அப்ப இன்னும் 2-3 ராஜாக்கள் சேர்ந்து சண்டைக்கு வரா, எல்லாரையும் தோக்கடிச்சு. சின்ன பையன், ரொம்ப பெரிய பையன், 20-22 வயசு தான் அவனுக்கு. யாருக்கு? இவனுடைய ஹர்ஷவர்தனுடைய அண்ணா 20 வயசு தான் இருக்கும், 20-22 வயசு தான் இருக்கும். அப்ப ஹர்ஷவர்தனுக்கு 15 வயசு. அப்ப என்ன ஆகுது, போய் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்துடுறான். வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான், இவனுடைய அண்ணா ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அவன் வந்து இந்த டென்ட் அடிச்சு தங்கி இருக்கும் பொழுது அவனை வந்து தந்திரமா கொன்னுடுறான், அவன் செத்து போயிடுறான். அந்த விஷயம் தெரிஞ்சு ஹர்ஷவர்தன் என்ன பண்றான், 15 வயசுலயே படையை திரட்டின்னு போறான். போயிட்டு எதிரியெல்லாம் துவம்சம் பண்ணி நாசம் பண்ணி கொண்டுட்டு வந்துடுறான் எல்லாரையும். அதுல இருந்து அவன் என்ன பண்றான்னா, ராஜ்யத்துக்கு வரான், அக்காவை தேடி அலையறான். கடைசியில அக்காவை எங்கேயோ பாக்குறான், காட்டு நடுவுல பாக்குறான். அவன் பார்த்து கூட்டினது தன்னுடைய வச்சுக்கிறான், வச்சுட்டு ராஜ்யம் ஆடுறான். அதுக்கு மேல என்ன பண்றான்னா, அவன் படையை திரட்டிட்டு சுமார் 12 வருஷ காலம் வந்து யுத்தம் 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 யுத்தம்னு சொல்லி வட இந்தியா இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு வங்கம் கலிங்கம் எல்லா நாட்டையும் முடிக்கிறான். மொத்த குர்ஜரம் எல்லாம் வந்து நர்மதா கரைக்கு வரான். நர்மதா கரைக்கு வரும்பொழுது இங்க சாளுக்கிய ராஜா இது 2ஆம் புலிகேசின் 2 அப்ப வந்து இங்க கிங்கா இருக்கான். எங்க ஆந்திராலையும் கர்நாடகாலையும் வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பவர்ஃபுல் கிங், அவன் ரொம்ப பவர்ஃபுல் கிங். அவனுக்கும் ஹர்ஷவர்தனனுக்கும் சண்டை நடக்கிறது நர்மதா நதிக்கரையில. அப்போ ஹர்ஷவர்தனன் வந்து 12 வருஷ காலம் அவனுடைய, அப்ப அவன் வந்து அபவுட் டு கோ பேக். எல்லாரும் சொல்றா, போதும் சண்டை போட்டது, நம்ம கிளம்பி போலாம், தேவையில்லை, இனிமே ஃபர்தரா நம்ம போக வேண்டாம், அதனால நம்ம நாட்டுக்கு போலான்னு சொல்லி கிளம்புறா. கிளம்பி போயிட்டே இருக்கிறது நர்மதா நதிக்கரை வழியா தான் போறாவா. அங்க டென்ட் அமைச்சு வச்சுட்டு இருக்கா. அப்போ இவன் வந்து அட்டாக் பண்றான், புலிகேசி 2 சாளுக்கிய ராஜா.
உடனே 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில 2 பக்கமே ஹெவி லாஸ் ஆனவொடனே என்ன பண்றா, 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறா, இனிமே நீ ஃபர்தரா வரக்கூடாது, நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன். அதே மாதிரி அவனும் வந்து நீ வரக்கூடாது, நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லையை முடிச்சுன்னு கிளம்பி போயிடுறான். போனவன் போனாண்டி ராஜா நான் போய் அங்க என்ன பண்றான்னா, ராஜா பௌத்த மதத்துல சேர்ந்துடுறான். பௌத்த ராஜாவா இருக்கான், அவன் நிறைய பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர். அவன் யாரு? ஹர்ஷவர்தன். அவனுடைய கோர்ட் போயிட்டு தான் மகாகவி பாணர். இந்த பாணருக்கு என்ன தெரியுமா விசேஷம்? அவர் வந்து 2 காவியம் எழுதியிருக்கார். 2 எபிக் போயட்ரி. அதாவது எபிக் போயட்ரி 2 எழுதினார். அதுல 1 வந்து எபிக் போயட்ரி. எபிக்னா என்ன? எபிக்னா ஹிஸ்டாரிக்கல் போயட்ரி. அது யாருன்னா ஹர்ஷவர்தனுடைய கதையே எழுதுறார். ஹர்ஷச்சரிதம் அப்படின்ற பேர்ல ஒரு எபிக் ஸ்டோரி எழுதுறார். போயட்ரி எழுதுறாரு. எபிக் போயட்ரி எழுதுறாரு. எபிக் ப்ரோஸ்லயே வந்து இது எழுதுறாரு. என்ன? ஒரு காவியம் எழுதுறாரு. அவர் எழுதினது 2மே வந்து ரொம்ப பிரபலம். அவர் எழுதினது 2மே நீங்கள்லாம் வந்து, அதாவது எப்படின்னா, சம்ஸ்கிருதத்தை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த குவிஸை கொண்டு வந்து இதுல போட்டதே நீங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்ட்டு தான். இவாளை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும், இவாளை பத்திலாம் படிக்கணும்னா உங்களுக்கு வருஷங்கள் ஆகும். அதோட அவளை பத்தி தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல படிக்கும்பொழுது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு தான் இதெல்லாம் வந்து வச்சிருக்குது. இன்னொன்னு வந்து காதம்பரின்னு பேரு. பிரமாதமான ஒர்க் இது. வந்து இமேஜினரி ஸ்டோரி இது. பியூட்டிஃபுல். காதம்பரி இஸ் பெஸ்ட் போயம் சொல்லுவாரு. அருமையா இருக்கும். அப்படி 2 ப்ரோஸ், 2மே ப்ரோஸ் தான். ப்ரோஸ்ல கதை புக்கு மாதிரி. இவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல பெருசா எழுதினவன் வந்தான். ரொம்ப பிரமாதமா எழுதினதே வந்தான். அதனால இவன் லெஜெண்டரி போயிட்டுன்னு இவனை. இதனோட இம்பாக்டோ என்னமோ கிங் ஹர்ஷவர்தனும் 3 டிராமா எழுதியிருக்கான். ஹர்ஷவர்தன் எழுதினது அவனும் சம்ஸ்கிருதத்துல பெரிய ஆளு, சம்ஸ்கிருத பண்டிதன் அவனுமே. அவன் ரத்னாவளி, நாகானந்தம், பிரியதர்ஷிகா அப்படின்னு சொல்லி 3 டிராமா இவனும் 3 டிராமா எழுதியிருக்கான். பாணபட்டன் வந்து 2 ப்ரோஸ் போயட்ரி. ரொம்ப பிரமாதமா இருக்கும் 2மே. நான் படிச்சிருக்கேன் 2மே. காதம்பரியும் படிச்சிருக்கேன், ஹர்ஷச்சரிதமும் படிச்சிருக்கேன், ரத்னாவளி படிச்சிருக்கேன், நாகானந்தமும் படிச்சிருக்கேன். பிரியதர்ஷிகா படிச்சது இல்லை. அது மாதிரி இங்க வரைச்சு இந்த 13 டிராமாஸ்ல வந்து பல டிராமாக்கள் நான் படிச்சிருக்கேன். நான் அதாவது பேர் என்ன, கர்ணபாரம், மத்தியம வியாயோகம், இது பேர் என்ன, அபிஷேக நாடகம், முக்கியமானது ஒண்ணு ராமாயணத்தை பேஸ்ட் பண்ணி பண்ணது ஒண்ணு டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். பள்ளிக்கூட நாள்ல பாடசாலைல படிச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் புத்தகங்கள்லாம். அப்படியாக ஹர்ஷவர்தனுடைய கோர்ட் போயட் பாணபட்டனும் இவருடைய அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து பாணபட்டரை வந்து ஒரு கோர்ட் போயட்னே கிடையாது, ஃபேமிலி மெம்பரா. அவன் யாரு? பாணபட்டன் வந்து ஹர்ஷவர்தனுடைய அப்பாவுக்கு ஃபேமிலி மெம்பர். எந்த டைம் வேணாலும் ராஜாவை போய் பார்க்கலாம். கேஷுவலா போய் உட்காந்து பேசிட்டு வருவார். அவர் ராஜாவோட உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு வருவார். அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப நண்பர். அவர் அப்படிப்பட்ட பெரிய போயட் அவர். அடுத்தது, how many types of grammars said in Sanskrit? What are they? என்ன அனுமானுக்கு என்ன தெரியுமா பேரு? நவவியாகிருதி பண்டிதன்னு பேரு. அதனால 9 கிராமர், 9 விதமான கிராமர், 9 types of grammar இருக்கு. ஐந்திரம், சாந்திரம், காசகிருஷ்ணம், காணாதம், ஆத்மீயகம், சாபிஷலம் அப்படின்னு சொல்லிட்டு 9 இருக்குது. இந்த கடைசியா தான் வந்து பாணினியுடைய கிராமர் வந்து கடைசி டைப், 9வது கிராமர் அது. அதுல வரும்பொழுது இதுல கௌமாரம்னு ஒண்ணு வரும். கௌமாரம்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. இது ஒருவேளை தமிழ் கிராமரா இருக்கலாம். குமாரன்னா யாரு? முருகன். அதனால தமிழ் கிராமரா இருக்கலாம். அந்த நம்ம இது இருக்கு இல்லையா, தொல்காப்பியம், அகத்தியம் எல்லாம் இதெல்லாம் இருக்கலாம், எதனா இருக்கலாம்.
இல்ல சம்ஸ்கிருதத்துக்கே கிராமரா கூட இருக்கலாம் கௌமாரம்ன்றது. இது என்னன்றது இதுல எதுவுமே கிடைக்கிறது வந்து ரெண்டே ரெண்டு தான் கிடைக்கிறது. ஐந்திர வியாக்கரணம் கிடைக்கிறது. அது மாதிரி வந்து பாணினியன் வியாக்கரணம் வந்து இப்போ பாணினியன் கிராமர் வந்து இப்பதான் எல்லாருமே அதை தான் படிக்கிறேன். நீங்களாம் கூட அதை தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்தது நேம் ஆஃப் தி 18 புராணாஸ் ஆத்தர்ட் பை வேதவியாசா. அது ரொம்ப அருமையான ஸ்லோகம் இருக்கும். அதுல மத்வயம், துவயம்னா 2, பத்வயம், பத்வயம், பிரத்ரயம் 3, சதுஷ்டயம் 4. அடுத்து வந்து நா ப அனாப லிங் க உ ஸ்க நி புராணானி பிரதக் பிரதக். இது வந்து ஸ்லோகம். இது வந்து ஸ்லோகம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த 18 புராணத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஸ்லோகம். மத்வயம் பத்வயம் செய்வ பிரத்ரயம் வ சதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்கானி புராணானி பிரதக் பிரதக். ஓகேவா? மத்வயம்னா மால 2, மத்ஸ்ய புராணம் மார்க்கண்டேய புராணம். ப2 என்னன்னா பவிஷ்யத் புராணம் பாகவத புராணம். அடுத்து பிரத்ரயம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம். இன்னொன்னு 3 பிரத்ரயம் 3. சதுஷ்டயம் வால ஆரம்பிக்கிறது 4, வராக புராணம் வாயு புராணம் வாமன புராணம் விஷ்ணு புராணம் 4. அநாப லிங்க இது ஒன்னொன்னு ஒரு எழுத்து. ஆன்றது அக்னி புராணம், நான்றது நாரத புராணம், ப அப்படிங்கிறது வந்து பத்ம புராணம், லிங்க புராணம், கருட புராணம், கூர்ம புராணம், ஸ்கந்த புராணம். சோ இது மொத்தம் 18. சோ இதுல 2 2 4 4 3 7 7 4 11க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7. நீன்றது வந்து சம்ஸ்கிருத கிராமர். இது நீனா ப்ளூரல் சொல்றது. சோ இது ஒரு 6, அது ஒரு 11 சாரி 1 2 3 4 5 6 7. இது 7, இது 11 7 18, மொத்தம் 18 புராணங்கள் வியாச பகவான் எழுதினார். ஓகேவா? அடுத்தது which work is called அமரகோஷா. இது நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நாம லிங்கானுசாசனம். இதுக்கு நாமலிங்கானுசாசனம்னு பேரு, இந்த புஸ்தகத்தோட பேரு. இதை எழுதினவர் வந்து அமரகவின்னு பேரு. அவருக்கு அமரகவின்னு பேரு. கோஷம்னால லெக்சிகான். இது வந்து லெக்சிகான், இது வந்து நாட் டிக்ஷனரி. லெக்சிகான் டிக்ஷனரி இல்ல. ஓகேவா? நாமலிங்கானுசாசனம் லெக்சிகான். which work is called அமரகோஷா. இந்த அமரசிம்மர்னு பேரு. பேர் என்ன? அது எழுதிய பேர் வந்து அமரசிம்மர் அப்படின்னு பேரு. அமரசிம்மர் வந்து இந்த அமரம் படிக்காமலே சம்ஸ்கிருதம் படிக்க முடியாது. ஆனா இப்பெல்லாம் எல்லாம் படிக்கிறோம். நேரம் நிறைய உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அமரமே யாருமே படிக்கிறது இல்லை. அப்பெல்லாம் அமரம் தான் ஆரம்பத்துல எப்படி வந்து தேசிய ஸ்தோத்திர பாடத்தை கத்துக் கொடுப்பாலோ, ஞானானந்தமயம் தேவன் சொல்லி ஆரம்பிச்சு போகும்போது அதான் கத்துக் கொடுப்பா எல்லாருக்குமே. அந்த மாதிரி சம்ஸ்கிருதம் படிக்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல வந்து ராமோதந்தம் தான் ஆரம்பிப்பா. ராமோதந்தம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், அமரகோஷத்தை ஆரம்பிச்சு விட்டுருவா. அமரகோஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரகுவம்சம் ஆரம்பிப்பா. ரகுவம்சம் குமார சம்பவம் அப்படின்னு சொல்லி பஞ்சமகா காவியத்தை படிப்பா காவியங்கள்ல. அடுத்து காதம்பரி. ஒரு ஒரு சர்க்கமோ 2 சர்க்கமோ வாசிப்பா. ரகுவம்சம்னா ரகுவம்சம் ஃபுல்லா வாசிக்க முடியாது, ஒரு 2 சர்க்கம் வாசிப்பா. அது மாதிரி குமார சம்பவம்னா 2 சர்க்கம் வாசிப்பா. பாரவினா ஒரு சர்க்கம் 2 சர்க்கம் வாசிப்பா. அந்த மாதிரிதான் சிசுபாலவதம் அந்த மாதிரி வாசிப்பா. யாதவாபுதியம் வாசிப்பா காவியங்கள்ல. இதெல்லாம் காவியங்கள், முக்கியமான காவியங்கள். இதெல்லாம் எல்லாரும் வாசிக்கிறோம். நாடகங்கள்ல வரும்பொழுது அந்த மேல பார்த்தோம் இல்லையா, பாசனுடைய இது படிப்பா. பேர் என்ன? சொப்னவாசம் படிப்பா. அது மாதிரி வந்து இன்னும் சில இது பேர் என்ன, அபிஞான சாகுந்தரம் வாசிப்பா எல்லாரும். அதெல்லாம் மொத்தமாவே வாசிப்பா. நாடகங்கள்லாம் என்ன ரொம்ப வேகமா போகும். நாடகங்கள்லாம் ரொம்ப வேகமா வாசிச்சுடலாம். காவியம் மாதிரி கிடையாது. காவியம் தான் நாழி ஆகும்.
நாடகங்கள்லாம் ரொம்ப வேகமா வாசிச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் காவியங்கள்லாம் ஆன உடனே தான் மேல இதெல்லாம் எப்போ எல்லாம் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் கிடையாது, எல்லாம் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல முடிச்சிடுவா. அந்த லெவல்லயே முடிச்சிடுவா, எல்லாத்தையும் ஆரம்பிச்சு இது பண்ணிடுவா. ஏன்னா கூட வேதாத்தியனாயன் இருக்கும், கூடவே இந்த மாதிரி காவிய நாடகங்கள்லாம் வாசிப்பா. ஸோ சாஸ்திரத்தை ஒரு சமயத்துல ஒரு 15 வயசுக்கு மேல சாஸ்திரங்கள் ஆரம்பிப்பா. சாஸ்திரத்தை ஆரம்பிச்சு தர்க்கசாஸ்திரம், மீமாம்சா, வியாக்கரணம், இது 3 மெயினா வாசிப்பா. இதுல எதனா ஒண்ணு எடுத்துப்பா. அநேகமா வேதாந்திகளா இருந்தா தர்க்கசாஸ்திரம் தான் எடுத்து வாசிப்பா. மீமாம்ச சில பேர் வாசிப்பா. வியாக்கரணம் அதிகமா வேதாந்தி வாசிக்க மாட்டா. வியாக்கரணத்தை தர்க்கசாஸ்திரமும் மீமாம்சாவும் தான் வாசிப்பா. இது இருக்கட்டும். ஸோ இதுதான் அமரகோஷம். இந்த அமரகோஷத்துக்கு இன்னொரு இது என்ன, இந்த அமரசிம்மர் சொன்னோம் இல்லையா, இந்த அமரசிம்மர் ஆக்சுவலா பௌத்தரா, அவர் பௌத்தர்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம காளிதாசன் காலமும் இவனுடைய காலமும் ஒண்ணு. இதுல என்னன்னா அடுத்த கொஸ்டினே அதுதான். ஆனால் நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இது வரும் புரிஞ்சுட்டீங்களா? ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். நானே நிறைய டைம் எடுத்துட்டேன். சரி, இப்ப அடுத்து இருக்கக்கூடிய 6 குவிஸ படிக்கும். சரியா? ரொம்ப அருமையா, ஒரு கொஸ்டினும் முக்கியமானது, அருமையானது. ஓகே, படிங்க. அடுத்த கொஸ்டின் 6 கொஸ்டின் படிச்சுட்டு அதுலயே ஆன்சர் இருக்குது, அந்த ஆன்சரோட படிச்சுட்டே வாங்க. அடியனா ராகவன் ஆரம்பிக்கிறீங்களா? அடியன் ராகவன் கேக்குறதா? அடியன் ஆன்சர் தெரியாது. அடியன் ஸ்ரேயஸ் வாசிக்கிறியாமா? ராகவன் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் சார். அடியன் ஸ்ரேயஸ் கேட்கறத வாசிக்கலாமா இப்போ, அலாங் வித் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ்? அடியன் Who were the 9 scholars in the court of Vikramaditya, King Vikramaditya? It includes Dhanvantri, Shapanaka, Amarasimha, Shanku, Vetalbhatta, Ghatakarpara, Kalidasa, Varahamihira, and Varuchi. அடியன் ஸ்ரேயஸ் 7 to 12 வாசிக்கலாமா? What are the 3 works authored by King Harshavardhana? There are Priyadarshika, Ratnavali, and Naganandam. What are the 2 works authored by Banabhatta? Harshacharitam Kadambari. Who was the author of Madhura Vijayam? Madhura Vijayam was written by Ganga Devi. Who was the author? இந்த புக் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் சுவாமி, இந்த மதுரா விஜயம் இருக்குல்ல, இந்த புக் 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 இருக்குல்ல
இந்த முதலாவஜயம் வந்து சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தோட சம்பந்தப்பட்டது. நான் அதை அப்புறம் சொல்றேன். இப்ப படிங்க, மேல படிங்க. Who was the author of who authored the book Leelavati? Bhaskaracharya. Who was the author of Mahabhashyam? Bhagavan Patanjali was the author of Mahabhashyam, the commentary of 4000 Panini grammar rules. Dhanuswari. ஹரியன். ஸ்ரீ ஹரி வாசிக்கிறீங்களா? Who were the 9 scholars in the court of King Vikramaditya? Answer. These 9 gems sparkling. வாய்ஸே வரல சுவாமி. அண்ணி இப்ப கேக்குறதா? கொஞ்சமா கேக்குறது. அடியன் பரவாயில்ல அடியன், படிங்க. These 9 gems sparkle in the 9 jewels of the renowned smart Vikramaditya's court. During the Aihole excavation, a copper plate containing this shloka was discovered, located in the Indian state of Karnataka. What are the 3 works authored by King Harshavardhana? Ratnavalli, Naganandam, Priyadarshika. What are the 2 works authored by Banabhatta? Harshacharitram, epic prose, Kadambari, imaginary story. Who was the author of Madhura Vijayam? Who was the author of Madhura Vijayam? Madhura Vijayam was written by Ganga Devi, the wife of King Kumara Kampana Rayar, the son of Bukka Rayar. The founder of the Vijayanagara Empire was Madhura Vedi. Bukka Rayar's daughter-in-law was Madhura Devi. The brothers of Harihara Rayar and Bukka Rayar established Vijayanagara Empire. Who authored the book Leelavati? Leelavati. Answer. Bhaskaracharya was a great mathematician. Bhaskaracharya was a great mathematician, teacher and author. His book is the name of his beloved daughter Leelavati. This is a really good book about mathematics. There is an English translation available online. An Indian space satellite bearing the Bhaskara was named in his memory. Who was the author of
Mahabhashyam. Bhagavan Patanjali was the author of Mahabhashyam, the commentary of 4000 Panini grammar rules. Again, Dhanyasmi. அடியன் அடுத்தது ஸ்ரீநிதி வாசிக்கிறீங்களா? Adiyan. Who were the 9 scholars in the court of King Vikramaditya? These 9 gems sparkle in the 9 jewels of the renowned Samrat Vikramaditya's court. During the Aihole excavation, a copper plate containing the shloka was discovered. Located in the Indian state of Karnataka, the Aihole monuments are roughly 190 kilometers southeast of Belgaum and 290 kilometers northeast of Goa. This is known as the 9 gems theory or the Aihole inscription. What are the 3 works authored by the king Harshavardhana? The 3 Sanskrit tragedies were written by King Harshavardhana. They are Priyadarshika, Ratnavali, Naganandam. What are the 2 works authored by Banabhattah? Parasya Saritram, epic prose, and Kadambari, imaginary story. Who was the author of Madhura Vijayam? Madhura Vijayam was written by Ganga Devi, the wife of King Kumara Rampana Rayar, the son of Bukkarayar. The founder of the Vijayanagara Emperor was Madhura Devi. Bukkarayar's daughter-in-law was Madhura Devi. The brothers Harihara Rayar and Bukkarayar established the Vijayanagara Empire. The poem goes into great depth on the Vijayanagara Empire's invasion and conquest of the Madras enclave. Who authored the book Leelavati? Bhaskaracharya was a great mathematician, teacher, and author. His book is named for his beloved daughter Leelavati. This is a really good book about mathematics. There is an English translation available online. An Indian space satellite bearing the name Bhaskara was named in his memory. Who was the author of Mahabhashyam? Bhagavan Patanjali was the author of Mahabhashyam, the commentary of 4000 Panini's grammar rules. Dhanyas. அடியன் அடுத்தது ஸ்ரீ வல்லவன் வாசிக்கிறீங்களா? Adiyan. வாசிக்க. Which work is called Amarakosha? Answer. The name Amarakosha Nama Linganu Sahanam is as same as Nama Linganu Sasanam. This is the first book that Amarashamma has been written as a Likon or dictionary. He was Mahakavi Kalidasa's contemporary who was referenced in the inscription of Aihole. Who were the 9 scholars in the court of King Vikramaditya? Answer. These 9 gems resembling brilliant scholars sparkle in the 9 jewels of renowned Samrat Vikramaditya's court. During the Aihole excavation, a copper plate containing this shloka was discovered, located in the Indian state of Karnataka. The Aihole monuments are roughly 190 kilometers,
118 miles southeast of Belgaum and 290 kilometers, 180 miles northeast of Goa. This is known as the nine-gem theory or eye-hole inscription. Aihole inscription. Eye-hole inscription. Dhanvantari, Chapan ko, Maraham, Marasimha, Shanku, Vedala Bhatta, Gataga, Tapera, Gadakarpara, Gadakarpara, Kalidasaha, Kyato, Varaha Vihira, Diparte, Sabayam, Zatrani, Vaira, Varanchiti, Nava, Vikramasya. The Rajabha royal court of Emperor Vikramaditya was surrounded with nine jewels, who was a scholar of his time. This was called scholar of his time. It includes Dhanvantari, Sapanaka, Amarsimha, Shanku, Vittala Bhatta, Vedal Bhatta, Gatakarpa, Kalidasa, Varaha, Neraha, and Vararuti. Many of these authors' texts are very important and continue to influence Indian tradition even today. Then this video. அடியன் சுவாமி மேல ஒரு குழந்தை வாசிக்கிட்டோமா தேவரீர் எப்படி சொல்றது அடியன் அடியன் ஸ்ரீ நித்யா வாசிக்கிறீங்களா அடியன் Who is called father of Sanskrit drama? Say, Mahakavi Bhasa is the father of Sanskrit drama. Srinitya, Adiyana, 7th லேந்து 12th வரைக்கும் வாசிக்கலாமா? Who were the 9 scholars in the question லேந்து Adiyana? Who were the 9 scholars in the court of King Vikramaditya? These 9 gems is a marine brilliant scholar sparkled with the 9 jewels of the renowned Samrat Vikramaditya's court during the Ai-hole excavation. A copper plate containing this sloka was discovered. Located in the Indian state of Karnataka, the Ai-hole monuments are roughly 190 kilometers, 118 miles southeast of Belgaum and 290 kilometers, 180 miles northeast of Goa. This is
known as the 9th theory or the eye hole. The Rajasabha Royal Court of Emperor Vikramaditya were honored with 9 jewels, who was a scholar of this time. It includes Dhanavantari, Kshapanika, Amar Simha, Shanuka, Vidalbhatta, Gatakarpa, Kalidasa, Varaha, Mihira, and Varuchi. Many of these artistic stars are very important and continue to influence Indian traditions even today. What are 3 works authored by King Harshavardhana? The Sanskrit tragedies were written by King Harshavardhana. They are Veerashtika, Ratnavali, and Naganadam. A very well-known Sanskrit drama is Ratnavali. Bhagavan Gautam Buddha's benevolence is described in the Naganadam story. What other 2 works are said by Bharagavata? King Harshavardhana's court poet was Banabhatta. Poet Banabhatta wrote 2 epic poems. Sanskrit writings were traditionally written in slokas or poetry. However, Banabhatta's 2 works are written in prose. They are Harshcharitram, Kadambari. The life of King Harshavardhana is chronicled in the first book of Harshcharitram, beginning with his father Prabhakar Vardhana and his brother Rajavardhana. The second book, Kadambari, is a lovely tale of fantastical love. Mahakavi Banabhatta wrote the first section, while Sridharbana wrote the second. Who was the author of Madhura Vidayam? Madhura Vidayam was written by Ganga Devi, the wife of King Kumar Kampana Raya, the son of Bukka Raya. The father of Vijayanagara Emperor was Madhura Devi. Bukka Raya's daughter-in-law was Madhura Devi. Harihara Raya and Bukka Raya established the Vijayanagara Empire. The poem goes into the great depth on the Vijayanagara Empire invasion and conquest of the Madurai Sultanate. Madhura Vijayam, meaning the victory of Madurai, is a 14th century CE Sanskrit poem written by the poet Ganga Devi. It is also named Virakamparaya Charitam by the poet. It chronicles the life of Kumara Kampana, a prince of the Vijayanagara Empire and the second son of Bukka Raya. Who authored the book Leelavati? Bhaskaracharya was a great magician. He is an author. His book is named for his beloved daughter Leelavati. This is a really good book about mathematics. There is an English translation available. An Indian space satellite bearing the name Bhaskara was named Vishnupati. Who was the author of Mahabhashyam? Bhagavan Patanjali was the author of Mahabhashyam, the commentary of 4,000 Panini's grammar rules. Mahabhashya, great commentary attributed to Patanjali, is a commentary on selected rules of Sanskrit grammar from Panini's treatise, the Ashidhyani, as well as Katayani, Vartika Sutra, an elaboration of Panini's grammar. It is dated to the 2nd century BCE on the basis of records of Xinjing, the Chinese student who resided in India for 16 years and studied in Nalanda University. Ariyan Kanyasmi. சுவாமி போன வாரம் கொஞ்சம் குழந்தைகள் தான் வாசிச்சிருக்கா சுவாமி. எல்லா குழந்தைகளும் வாசிக்க முடியல. அடியன் சுவாமி, அவசியம் சுவாமி. ஸோ போன வாரம் மாமிக்கு டவுட் இருந்தது. அடியன் நிர்மலா
அடியன் ஸோ அவ லாஸ்ட் கேட்டுந்தா நிர்மலா மாமி கேட்கறதா அடியன் தேவரி சுவாமிகிட்ட கேட்கலாம் தேவரி டவுட் லாஸ்ட் வீக் செஷன்ல பத்தி கேட்டுந்தா சுவாமி அடியன் அடியன் நிர்மலா மாமி கேட்கறதா அடியன் அடியன் மாமி டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருங்க வாய்ஸ் சரியா வரல சரி அடியன் ஓகே அடியன் நான் டெக்ஸ்ட் அனுப்புறேன் அடியன் சுவாமி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அடியன் தேவரி अडियन् सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु सर्वकामानवाप्नोतु सर्वत्र नन्दतु ओम शान्ति 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 धन्यवादः शुभरात्रिः पुनर्मिलामः